பவுல் ஒரு சமயம் கப்பல் பிரயாணம் பண்ணும் பொழுது தேவ தூதன் அவனிடத்துல வந்து சொன்னான், கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் உங்களுக்கு என்ன செய்யாது, ஏற்படாது என்று சொன்ன பொழுது கப்பல்லாம் சேதமாயிருச்சு மூழ்கக்கூடிய அளவுக்கு. ஆனா மூழ்காதபடிக்கு கர்த்தர் உயிர் சேதம் இல்லாதபடி என்ன செய்தார், காத்து நடத்தினார். சில நேரங்கள்ல இந்த பொல்லாத உலகத்துல சாத்தான் அநேக தீமைகளை செய்வதற்கு வஞ்சகமாய் ஓடுகிறான். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு. தீங்கின் காலம் நெருக்கத்தின் காலம் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருதுன்னா, அவனுடைய வாழ்விலே சாத்தான் தீமை செய்வதற்காக இந்த பூமியிலே போராடி கொண்டே இருக்கிறான். சாத்தானுடைய முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, மனுஷனுக்கு தீமை செஞ்சு அந்த தீமையில சந்தோஷப்படும். அவன் தீமை செய்யும் பொழுது அவன் முறுமுறுக்கிறத பார்த்து, படைத்த கர்த்தரை திட்டுவதை பார்த்து, என்னைய மட்டும் பாட்டு ஏன் பாடா படுத்துறேன்னு சொல்லி சிலர் ஆண்டவரை திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள்.